இன்ஜுரி விடாம ஃபிட்னஸ் பார்த்துக்கணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இந்த சீசனும் நல்லபடியாக பண்ணணும், டீமுக்காக பண்ணணும். பட் ப்ளஸ் பர்சனலாக நானும் நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆசை. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இந்த சீசன். யங்ஸ்டர்ஸ் வந்து முன்னாடி நியூ பிளேயர்ஸ் வந்து நிறைய ஐபிஎல் வராங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வச்சிருக்கீங்களா? அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க, அதை பார்க்கணும். இது எல்லாருக்கும் இப்போ என்னோட பர்சனலாக ஒருத்தருக்கு அந்த பிளான் வச்சிருக்கோன்னா, இப்போ டீமா வந்து ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன்ல கண்டிப்பாக அதை பற்றி நிறைய பேசுவோம். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அவங்க என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி போட்டால் கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி நிறைய இது எல்லாம் காமன் தான் நடக்கிறது. ஸோ அந்த அந்த டேல யாருக்கு பெட்டரா இருக்கோ அது சப்போர்ட்டாக போயிடும். ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும் என்னது. நான் தப்பு பண்ணாம போட்டா போதும், என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணேன் அப்படிங்கிற ஒரு அந்த இதுல இருக்கேன் நான். உங்களுடைய வாழ்க்கையோட வரலாறு வந்து ஒரு படமா இருக்கிறதா பேசிருக்கீங்க. யாரும் வந்து இந்த படத்தை எடுக்கலாம் நீங்க நிறைய வாட்டி போட்டீங்க. இல்ல கால் என்ன பண்ணல, பட் சிவகார்த்திகேயன் தான் பண்றாரு, அவர் தான் பண்றாரு. என்னோட பயோபிக் வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கான இன்னும் எதுவுமே அந்த ஸ்டெப் எதுவும் எடுக்கல. நான் ஆஃப்டர் கிரிக்கெட்டுக்கு அப்புறம் தான் அதை பத்தி. உங்களை மாதிரி ரொம்ப சிரமத்துல இருந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் நிறைய வீரர்கள் வந்து வீட்டுல எல்லாரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கும் ஒரு அறிவுரைகள். கண்டிப்பா கிராமத்துல இருந்து நிறைய பேர் இப்ப எல்லா பாத்தீங்களா, நான் வந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கிரிக்கெட் நான் சொல்றது எல்லா துறையில இருந்துமே எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்லெட் நிறைய பேர் நல்லா பண்றாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சூப்பரா வராங்க. கபடியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் ஒரு வழிகாட்டி இருந்தாதான் அதுக்கான போறதுக்கான வழி தெரிஞ்சாதான் அவங்க வந்து அங்க போய் சேருவான். ஸோ இப்போ நான் ஒரு ஊர்ல இந்த சின்ன பட்டியில ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வழிகாட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் ஒவ்வொருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள நீங்க வந்து என்னைக்குமே அவங்க வழிகாட்டுறாங்கன்னா மறக்கவே கூடாது. அவங்க மூலியமா பிடிச்சி அப்படியே கண்டிப்பா மேல வரணும். ஸோ இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இப்போ என்னன்னா, வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. டேலண்ட் நீங்க வளர்த்துட்டு நீங்க வரணும். நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும், எடுத்தோன்னே ஈஸியா கிடைக்காது. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்ல என்னன்னா, டக்குன்னு எடுத்தோன்னே நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எடுத்ததும் நடக்கணும்னா அது வாய்ப்பே இல்லை. அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. நீ எதுவுமே கஷ்டப்படாம எடுத்தோடனே டக்குன்னு கிடைக்கணும்னா அது எப்படி லைஃப்ல எதுவுமே செட் ஆகுது. அப் அண்ட் டவுன் இருக்கும், அதுல நிறைய தடைகள் இருக்கும். அதுவும் வில்லேஜ்ல இருந்து வந்தா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரணும், எல்லாத்தையும் கடந்துதான் வரணும். ஸோ அதெல்லாம் கடந்து வந்து அவன் மென்டலா நல்லா ப்ரிப்பேர் ஆகி அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுல மேல வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் கடக்கிறதுக்கு மென்டலா ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் தனியா வந்து டிஎன்சி வந்து ஒரு கேம்ப் வச்சு நடத்துறாங்க. டேலண்ட் ஸ்கவுட்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. இப்போ நிறைய உமன்ஸ் நிறைய பேர் வராங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் முதல்ல சிட்டியில மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ உமன்ஸ் பாருங்க எல்லா ஓவர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அதுக்கான பலனும் வந்து இவங்க யங்ஸ்டர்ஸா என்ன பண்ணணும்னா, அவங்க வளர்த்திக்கணும், திறமையை வளர்த்திக்கிட்டு அதுல இருந்து மேல வரும். சிஎஸ்கேல வந்து தமிழர்கள் நீங்க ஒரு நிறைய பேர் வருவாங்க, நிறைய ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய தரப்புல வந்து எத்தனை சிஎஸ்கேல வருங்காலத்துல வாய்ப்பு இது வந்து நம்ம கையில இல்ல, ஆக்ஷன். அது வந்து எல்லா டீமும் ஃபைட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. அது யார் அதிகமா போறாங்களோ அங்கதான் போக முடியும். இது நம்ம கையில எதுவும் கிடையாது. பட் எல்லாருக்கும் என்னன்னா, நான் தமிழ்நாடு ஒரு இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே ஆகணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும் எனக்கும். எல்லாருக்கும் அந்த ஆசை, தமிழ்நாடு ஆடுற பிளேயர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆக்ஷன்ல எப்படின்னாலும் நடக்கலாம் இல்லையா? வயசு கடந்துமே ஒரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியா இது பண்ணிருக்குது. அவர் வந்து பின்பற்ற விஷயம் இப்ப சொல்றீங்களா எல்லாம் அவர்கிட்ட அந்த ரொம்ப ஆனஸ்டா சொல்ல போனா அவர் அந்த கேம் நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அவர் கூட நான் சில வாட்டி பேசியிருக்கேன். ஸோ அவர் பேசுற அந்த பக்குவம், அந்த இது அவர் சொல்ற விஷயம் அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எனக்குலாம் அவர்கிட்ட பேசினாவே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தாவே அந்த பேசினா கூட வேணாம், தூரத்துல இருந்து அப்படி பார்த்தாவே அந்த வைப் வந்துடும். ஸோ கூல் அண்ட் காம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் நிறைய நுணுக்கங்கள் என்னன்னா, அவர் கூட ஆனது இல்லை, ஆடி இருந்தா இன்னும் பெட்டர் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இருக்கும். எல்லாரோட இதுவும் அதுதானே. நான் இப்ப சேலம்ல இருக்கேன்னா தோனிக்கு ஆடணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இந்த இயர் வந்து டிஎன்பிஎல் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஐபிஎல் ரெண்டுமே ஈக்குவல் தாங்க எனக்கு. இங்க இருந்து தான் அங்க போனேன். டிஎன்பிஎல் இல்லைன்னா நான் இப்போ முன்னாடி யாருன்னே தெரியாது. இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரிதான். எது தப்பா இருக்கும்? டிஎன்பிஎல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க. அதுதான் ஆமா ஆமா, எல்லாருமே வந்து நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க.
இப்ப நீங்க வந்து ஒரு கட்டத்துல இருக்கிற பிளேயர், ஒரு ரேங்கிங்ல டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஹை ரேங்க்ல இருக்கிற பிளேயர், யங்ஸ்டரை வந்து எப்படி பாக்குறீங்க? நிறைய யங்ஸ்டர் நிறைய பேர் இந்த டீம்குள்ளே பாருங்க, நிறைய பேர் வந்து அப்கமிங் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய டேலண்டடான நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க எல்லாம் வந்து இன்னும் 2 3 இந்த நெக்ஸ்ட் சீசன் நல்லா பண்ணுவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐபிஎல்ல கிடைக்கும். என்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு, ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிகேஷன் என்ன மாதிரி இருக்கு, அவங்க ஒர்க் எத்திக்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்க ஒரு வழி செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ பர்ஃபார்ம் பண்ண அதுல எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாய் சுதர்ஷன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா இப்ப இங்க இருக்கான். அவனோட ஒர்க் எத்திக்ஸ், அவனோட எல்லாமே 6 மணி எழுந்துச்சுன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவனோட இது முடிக்காம இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்வோட அதை அந்த ஃபீல் பண்ணி அது பண்ணணும். நீங்க இந்தியன் அணி வரைக்கும் விளையாட போறீங்க, தொடர்ந்து இன்னும் டிஎன்பிஎல் தான் விளையாண்டு இருக்கீங்க. மத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து டிஎன்பிஎல் இந்திய அணிக்கு ஐபிஎல் மட்டும் கான்சென்ட் பண்றது இருக்கா? அப்படி இல்ல அடுத்துக்கிற வாய்ப்பு, அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு இதாக படிக்க இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அப்படிலாம் சொல்ல பார்த்தா நிறைய பேர் நிறைய இதுல அந்த மாதிரி பண்ணாங்களே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் கிடைக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.